ஹல்லேலூயா. ஆமாம், ஆலயத்துக்கு வருவது என்பது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு வந்தீங்க? மகிழ்ச்சியோடு வந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்ககிட்ட இன்றைக்கு இடைப்படுவார். ஹல்லேலூயா. நீங்கள் நறுங்குண்டு ஆவியோடு வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட அதிகமாக இன்றைக்கு இடைப்படுவார். ஆண்டவர் சபையில் யாருக்கிட்ட அதிகமாக பேசுவார் தெரியுங்களா? அப்படியே நொறுக்கப்பட்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வேதனையோடு வராங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாருன்னு பைபிள் சொல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் வேத புத்தகமத்தை 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 15, 17 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. முதல்ல 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஆலயத்திற்கு முன்னாக 35 முழ உயரமான 2 தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேல் இருக்கும் 5 முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும். அது வேணா 17வது வாசிங்க. அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக, அந்த தூண்களை அவன் தேவ ஆலயத்துக்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி. சொல்லுங்க, ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி, வலதுபுறமானதற்கு யாகின் என்றும் இடதுபுறமானதற்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். சொல்லுங்க, 2 தூண்களை தேவ ஆலயத்தில் நாட்டி. நீங்களாம் பேச மாட்டீங்களா? சொல்லுங்க, 2 தூண்களை தேவ ஆலயத்தில் நாட்டி, ஒரு தூணுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? வலதுபுறத்தில் இருக்கிறதுக்கு யாகின் என்றும், இடதுபுறத்தில் இருக்கிற தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவ ஆலயத்தில் தூண்களை நாட்டி யாகின் என்றும் போவாஸ் என்றும் பெயரிட்டான். சொல்லுங்க, தேவ ஆலயத்தில் 2 தூண்களை நாட்டி, ஒன்றுக்கு போவாஸ் என்றும் மற்றொன்றுக்கு யாகின் என்றும் பெயரிட்டான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படியாக ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு எத்தனை வருடம் ஆலயத்தை கட்டுறாரு? அது தெரிஞ்சா நான் ஏன் பாஸ்டர் இப்படி இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? எத்தனை வருடம் ஆலயத்தை கட்டுறாரு? 7 வருடங்களாக தேவாலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறார். தேவாலயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் ரசித்து 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 வெளி தேசத்திலிருந்து மரங்களெல்லாம் இறக்குமதி செய்து அதற்கான சிறந்த சிற்பிகள், சிறந்த கலைஞர்களை ஏற்படுத்தி 7 வருடங்களாக தேவ ஆலயத்தை கட்டுகிற பணியில் ஈடுபடுகிறார். இப்போ தேவ ஆலயம் கட்டி முடிக்கப்படும் போது அந்த தேவ ஆலயத்தில் ஆண்டவர் 2 எதை வைக்கிறாங்க? தூண்களை நாட்டுகிறார். அந்த 2 தூண்கள் எவ்வளவு அடின்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொன்றும் 53 அடி உயரம். எவ்வளவு அடி உயரம்? 53 அடி உயரம். ஒவ்வொரு தூணையும் இடதுபுறத்துக்கு ஒரு தூண், வலதுபுறத்தில் ஒரு தூணை நாட்டி, இடதுபுறத்தின் தூணுக்கு யாகின் என்றும் வலதுபுறத்தின் தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிடுகிறான். யாகின் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? செழிப்பு. சொல்லுங்க, செழிப்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாகின் என்றால் செழிப்பு, போவாஸ் என்றால்
பெலன். சொல்லுங்க, போவாஸ் என்றால் பக்கத்தில் பார்த்து ஒரு 2 பேருக்கிட்டையாவது சொல்லுங்க பார்க்கலாம். யாகின் என்றால் செழிப்பு, போவாஸ் என்றால் பெலன். ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த 2 தூண்கள் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்பதற்கு அந்த தூண் அடையாளமாய் நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வருகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள் எப்படி இருப்பார்களாம், எப்படி இருக்க வேண்டுமாம், செல்வ செழிப்போடு தான் இருக்கணும்னு சொல்லி அந்த தூணுக்கு யாகீன் என்கிற பெயரை சூட்டினான். விளங்குதா சிஸ்டர்? அதனால நீங்க வெளியே இருக்கிற ஜனங்களை பார்த்து தைரியமா சொல்லலாம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா செழிப்போடு இருக்க முடியும், நீங்க நிச்சயமா கடன் இல்லாம வாழ முடியும், நீங்க நிச்சயமா உயர்வோடு இருக்க முடியும். ஏனென்றால் என் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற தூணின் பெயர் யாகின். அப்படி என்றால் நீ பெருகுவாய், நீ செழிப்பாய், நீ வளருவாய் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. சொல்லி கூட்டிக்கிட்டு வாங்க சபைக்கு, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு தைரியமா சொல்லி கூட்டிட்டு வாங்க. என்னால் தேவனுடைய ஆலயத்தில் யாகீன் என்கிற தூண் நாட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு தூண் பேர் போவாஸ். அப்படின்னா பெலன். சொல்லுங்க, பெலன். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த், பெலன். அதாவது ஆலயத்துக்குள்ள வருகிற நீங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது பெலனோடு இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. பெலனோடு இருக்க போறீங்க. சோர்வோடு, நம்பிக்கையற்று என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி அப்படி தளர்ந்து போன நிலையில வந்த உங்களை ஆண்டவர் தேற்றி ஆற்றி அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை உங்கள் மேல ஊற்றி நீங்க ஆலயத்தை விட்டு வெளியே போய் இந்த உலகத்தில் பெலனோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இதுதான் ஆலயத்தில் இருக்கிற 2 பெரிய ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க, ஆலயத்தில் வருகிற நான், சொல்லுங்க, ஆலயத்தில் வருகிற நான் செழித்தே ஆவேன், நான் பெருகுவேன், என்னுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதாகவே இருக்கும். ஏன்னா அதுதான் தேவனுடைய ஆலயத்தின் ஆசீர்வாதம். இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே போகும்போது, ஆராதனையை முடித்துவிட்டு வெளியே போகும்போது பலனற்று இருக்கிற என்னுடைய ஜீவியத்தில் என் ஆண்டவருடைய மகா சக்தி கிரியை செய்ய போகிறது. என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியாமல் நான் பலனற்று இருக்கிறேனோ அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பலன், ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள்ள கிரியை செய்ய போகிறது என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, விசுவாசத்தோட கைகளை தட்டுங்க. நான் செழிப்பேன், நான் பெருகுவேன், நான் வளருவேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொன்னார்ல. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர வைப்பார் சொன்னார்ல. சிஸ்டர், பிரதர், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட நீங்க வறுமையில வெறுமையில இருக்கவே கூடாது, இருக்கவும் மாட்டீங்க. ஏன்னா தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவர் உங்களை ஒரு செழிப்பின் தூணாகவே நாட்டி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க ஆலயத்தில் ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக ஒரு ஃபேமிலி வந்தாங்க. வரும்போது அவர்களுக்கு 56 லட்சம் ரூபாய் கடன். எப்படி வந்தாங்க? எங்க ஆலயத்தை குறித்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த இருக்கிற இடத்துல நுங்கம்பக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க. கடன் பிரச்சனை தாங்க முடியல. கடன்காரர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த பிரதருக்கு தொண்டையே போயிடுச்சு, வாய்ஸே போயிடுச்சு. வாய்ஸே அவர் பேசினா வாய்ஸே வெளியே வராது. அவர் சொல்றாரு, கடன்காரர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என் தொண்டை டிப்ரெஷன்ல என்னுடைய வாய்ஸே போயிடுச்சு. அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை. இனி தற்கொலை செய்து கொள்வதை விட
வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி தற்கொலைக்கு எல்லாம் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளலாம். 3 பெண் பிள்ளைங்க அவங்களுக்கு, தற்கொலை செய்து கொள்ளலான்னு சொல்லி அவங்க அப்படி தீர்மானத்தில் இருக்கும் போது தான் அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் வந்து ஒரு கைப்பிரதியை கொடுத்ததுனால அந்த கைப்பிரதியில் இருக்கிற கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு ஒரு புத்துயிரை கொடுத்தது. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை தாங்கலை. அதுக்கு பிறகு அந்த இடத்த விட்டு காலி செய்து விட்டு படப்பைக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து ஒருத்தர் சொன்னார், இந்த சபைக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி என் நம்பரை கொடுத்து விட்டார். அவங்க முதல் முறை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு, ஐயா எங்களுக்கு 56 லட்சம் ரூபாய் கடன், என்ன செய்கிறதுனே தெரியல, சாப்பிட வழி இல்லை, பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்க வழி இல்லை, அடுத்த வேலை தேவைகளுக்கு எங்களுக்கு காசு கிடையாது, நாங்கள் நெருக்கத்தில் இருக்கிறோம், என்ன செய்வதுன்னு தெரியல. நான் அவங்களுக்காக சொன்னேன், இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது நான் தீர்க்க தரிசனமாக அவர்களை பார்த்து சொன்னேன், ஆண்டவர் உங்களுடைய இந்த கடனை 2 வருடத்தில் முடிப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. 2 வருடத்தில் இந்த கடன் பிரச்சனைலாம் மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொல்லிட்டக்கு பிறகு எனக்கு விசுவாசமாக எனக்கு அவிசுவாசம் மாதிரி வந்துடுச்சு. என்னடா இது நம்ம கர்த்தர் சொல்லி தான் சொன்னோமா, இல்லை நம்மளாம் அடித்து விட்டுட்டோமா, அவங்கள உற்சாகப்படுத்த அப்படி உசுப்பேத்தி விட்டுட்டோமான்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இது நீங்கள் தான் சொன்னீங்களா இல்லை நான் அடித்து விட்டுட்டேன்னா? ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை நான் சொல்லி தான் நீ அதை சொல்லியிருக்கிற, நீ விசுவாசத்தோடு இரு. ஏன்னா சில பெரிய பிரச்சனைகளை பார்க்கும்போது சில நேரங்கள் நம்முடைய விசுவாசம் பாருங்க அப்படியே ஊசலானது பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க, நல்லா ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா 1.5 வருடத்தில் 56 லட்சம் ரூபாய் கடனையும் கர்த்தர் மாற்றிட்டார். ஒரு பெரிய அற்புதத்தை அந்த ஃபேமிலிக்கு கர்த்தர் செய்து 1.5 வருடத்தில் அந்த 56 லட்சம் ரூபாய் கடனும் மாறியது. அல்லேலூயா. நான் தான் அந்த என் கைகளால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய ஆலயத்தில் வருகிறவர்கள் செழிப்பார்கள், அவர்கள் பெருகுவார்கள், கடனோடு இருக்க முடியாது. ஏன்னா தேவ ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் செழிப்பின் ஆசீர்வாதம். வெறும் வசனத்தை கேட்டுட்டு போக மாத்திரம் நீங்கள் வரல சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றதான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்களாம சபைக்கு வரல, உன் சூழ்நிலையை அவர் மேலிருந்து கண்ணோக்கி பார்த்தா, நீ உடைந்து இருக்கிற அந்த பாதையை கர்த்தர் மேலே இருந்து பார்த்தார். நீ புலம்பி கொண்டு உன் அறையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தத, நீ யாரிடத்தில் சொல்ல முடியாத வேதனையோடு பாரத்தோடு இருந்தத, பரத்தில் இருந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவராய் ஒரு ஆண்டவர் உன்னை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க தீர்மானித்து அவரே உன் கரத்தை பிடித்து இந்த ஆலயத்துக்குள்ள உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்? உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை செழிக்க பண்ண, உன்னை பெருக பண்ண, உன்னை வாழாக்காமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும், கடன் வாங்காமல் நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாகவும் மாற்ற ஆண்டவர் உங்கள் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தலைக்கு மேலே கைகளை தட்டி, என் ஆண்டவர் நான் செழிக்கும்படியாய், நான் பெருகும்படியாய், நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகத்தான் இந்த ஆலயத்துக்குள்ள என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, இந்த ஆலயத்துக்குள்ள நான் வந்தது, ஆலயத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வைத்தது ஆசீர்வாதமா வாழத்தான். சொல்லுங்க பார்க்கலாம், ஆசீர்வாதமா வாழத்தான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பலனோடு வாழ. பயந்துகிட்டு நீங்க வாழ மாட்டீங்க. அதனால தான் இன்னொரு தூணுக்கு போவாஸ், என் பிள்ளைங்க பலனோடு இருக்கணும், என் பிள்ளைங்க பயந்து கொண்டு இருக்க கூடாது, அந்த வியாதியை குறித்து பயந்து கொண்டு இருக்க கூடாது, அந்த குடும்ப சூழ்நிலையை குறித்து பயந்து கொண்டு இருக்க கூடாது, அந்த சத்துருவின் பேச்சை கேட்டு பயந்து கொண்டு இருக்க கூடாது, உன் பாதைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்க கூடாது, உன் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டு இருக்க கூடாது. நீ வெளியே போகும்போது தேவ அபிஷேகத்தையும் தேவ பலனையும் பெற்று உன் சூழ்நிலைகள் மத்தியில் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்
கொள்ளுவேன் என்று பலத்தோடு வெளியே சென்று ஜீவியம் செய்யதான் ஆண்டவர் போவாஸ் என்கிற பெலன் என்று அர்த்தம் கொள்ளுகிற அந்த தூணை நிறுத்தி இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், நீங்க பயந்து கொண்டு இருக்க மாட்டீங்க, நீங்க தைரியமா இருக்க போறீங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து, நீங்க பயந்து கொண்டு இருக்க போறதில்ல, நீங்க தைரியமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சொல்லுங்க. இந்த ரெண்டு தூண்களும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ரெண்டு தூண்களும் நான் தான். சொல்லுங்க, சொல்லுங்க. இன்றைக்கு நமது ஆலயத்தில் அப்படிப்பட்ட தூண்களை நிறுத்த முடியாது. ஆனா ஆண்டவர் அந்த தூண்களா உங்களை இன்றைக்கு ஆலயத்தில் ஸ்தாபித்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி விசுவாசம் இல்லைன்னா நான் சொல்றேன், இந்த வசனத்தை இப்ப எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே, சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நல்ல சத்தத்தை உயர்த்துங்க. சொல்லுங்க, எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படட்டும். சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சொல்லுங்க, இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி. வசனத்தை பேச சத்தம் இல்லாத சத்தத்தோடு பேசுங்க வசனத்தை. சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாய் வைப்பேன், தூண்களாக்குவேன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன ஆண்டவர் எப்படி வைக்கிறாரு சிஸ்டர்? எப்படி வைக்கிறாரு? இந்த சபைக்கு நீங்க யாரு? இந்த சபைக்கு நீங்க யாரு? இந்த ஆலயத்துக்கு நீங்க யாரு? இந்த ஆலயத்தில் நீங்க யாரு? நீங்க இந்த ஆலயத்தில் தூண்கள். எப்படிப்பட்ட தூண்கள்? போவாஸ் என்று பெயரை கொண்ட தூண்கள், யாகீன் என்று பெயரை கொண்ட தூண்கள், செழிப்போடு வாழ வேண்டிய தூண்கள், பெலனோடு இருக்க வேண்டிய தூண்கள். நீங்க தான் இந்த ஆலயத்தில் தூண்களா இருக்கும்படி தேவன் இந்த ஆலயத்தில் உங்களை கொண்டு வந்து ஸ்தாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த ஆலயத்தின் ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் இந்த ஆலயத்தில் உங்களை தூண்களாய், சொல்லுங்க, தூண்களாய் என்னை இந்த ஆலயத்தில் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாராலையும் தூணா இருக்க முடியாது. சொல்லுங்க, எல்லாராலையும் தூணா இருக்க முடியாது. ஆண்டவர் யாரை தூணாக்குவாரு? ஜெயம் கொள்ளுகிறவனை தூணா நிறுத்துவாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லிடுங்க, சிஸ்டர், நீங்க அப்படியே வந்துட்டு போனா உன்னை பிடிச்சு தூணா நிறுத்த மாட்டாரா? ஜெயம் கொள்ளுகிறவனை தான் தூணா நிறுத்துவார். என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்களே? அல்லேலூயா. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனை என் ஆலயத்தில் நான் தூண்களாய் நிறுத்துவேன். ஆண்டவர் எடுத்த உடனே ஆலயத்துக்குள் வருகிறவர்களை தூண்களா நிறுத்துவது கிடையாது. சில நாட்கள் ஆண்டவர் உங்களை சோதிப்பார். சில நாட்கள் ஆண்டவர் உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து தூக்கி பார்ப்பார், அளவு நூலிட்டு பார்ப்பார். உன் வேலையில் நீ எப்படி இருக்கிற? உன் பிசினஸ்ல நீ எவ்வளவு உத்தமமாய் செய்கிறாய்? உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வசனத்தை கேட்கிற உன்னுடைய பாதைகள் எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக நீ எப்படி வாழுகிறாய்? உன் குடும்பத்தை நீ எப்படி நடத்துகிறாய் என்று ஆண்டவர் சில நாட்கள் உன் வாழ்க்கையை ஆராய்ந்து அலசி பார்த்து நீ ஜெயம் கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளையாய் இருப்பாயானால் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொண்டு வாழ்கிற உன்னை இப்ப வா, ஏன் ஆலயத்தில் அவனை தூணா ஸ்தாபித்து நிலையான ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன் ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொள்ளுகிறவன், சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன். சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆலயத்தில் தூண்களாய் நிறுத்துகிறான். ஹல்லேலூயா. He who overcomes
I will make him a pillar in my temple அப்படின்னு வசனம் சொல்லுது. He who overcomes, ஜெயம் கொள்ளுகிறவன், உலகத்தின் மேல ஜெயம் கொள்ளுகிறவன், வருகிற சோதனைகளில் ஜெயம் கொள்ளுகிறவன், விசுவாசத்தை பிசாசு தாக்கும் போது உன் விசுவாசத்தில் ஜெயம் கொண்டு எழும்புகிறவன், அவனை கர்த்தர் எப்படி மாற்றுவார்? தூண்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒருவன் ட்ரெயின் ஏற ஒரு 3 பேர் ட்ரெயினுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் வர தாமதம் ஆனதுனால அந்த பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்து 3 பேருமே சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சீட்டு விளையாடி பந்தயம் காசு கட்டி சீட்டு விளையாடும் போது அவங்களுக்கு ட்ரெயின் வருகிற சத்தமே கேட்கல. ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் வந்துடுச்சு. ஆனால் இவங்க 3 பேர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரெயின் கிளம்பும் போது ஒரு சத்தம் போடுது, பா அப்படின்னு ஒரு சத்தம். அடடே, ட்ரெயின் மிஸ் ஆகுதுடா, ட்ரெயின் வந்துடுச்சுடா, புடுறான்னு அந்த சீட்டெல்லாம் தூக்கி பாக்கெட்டில் சொருவி, காசெல்லாம் தூக்கி பாக்கெட்டில் சொருவிக்கிட்டு தபன்னு ஓடி போய் 2 பேர் ஏறிட்டான். ஒருத்தன் ஓடி போய் ஏறும் போது ஒரு அம்மா தலை மேலே பழக்கூடைய சுமந்துட்டு செல்ற ஒரு அம்மாவை இடிச்சு தள்ளி அந்த அம்மா கீழே விழுந்து, இவன் ட்ரெயின் ஏறிட்டு அப்படி எட்டி பார்க்குறான். அந்த அம்மா அப்படியே கீழே விழுந்து பரிதாபமா. அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது பாருங்க. பழங்கள், அந்த கூடையில் இருந்த பழங்கள்லாம் அந்த பக்கம் கொஞ்சம் பழம், இந்த பக்கம் கொஞ்சம் பழம். அந்த ஸ்டேஷனில் இருந்த சில தண்ணி மேலெல்லாம் கொஞ்சம் பழம் போய் விழுந்து இவன் அப்படியே பார்த்தான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அவனுக்குள்ள மனசு சொல்லலை, ஒத்துக்கலை. ட்ரெயினில் போக ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிச்சுட்டான். குதிச்சு கீழே வந்து அந்த பழங்களெல்லாம் பொறுக்கி, நல்ல பழங்கள், சாக்கடையில் விழுந்த பழத்தெல்லாம் விட்டுட்டு மற்ற பழத்தெல்லாம் ஸ்டேஷன் கீழே இருந்து இறங்கி பொறுக்கி அதெல்லாம் கூடையில் போட்டு அந்த கூடையை அந்த அம்மா தலைமையில் தூக்கி வைத்தான். அந்த அம்மா அவனை பார்த்து கேட்டாங்க, ஐயா நீங்கள் தான் இயேசுவா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் தான் இயேசுவா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேட்டத வார்த்தை அவனுடைய இருதயத்தில் ஆழமாக பாஞ்சிடுச்சு. அவன் சொன்னான், இல்லைம்மா நான் இயேசு இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்தது. அவன் ஏறி வீட்டுக்கு வந்துட்டான். அன்று இரவெல்லாம் அவனுக்குள்ள அந்த வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தது, நீங்கள் தான் இயேசுவா, எனக்கு இந்த உதவி செஞ்சீங்களே, நீங்கள் தான் இயேசுவா. அன்று இரவு அவனுடைய இருதயம் குத்தப்பட்டு முழங்கால் படியிட்டான், கைகளை உயர்த்தினா, ஆண்டவரே என்னை உங்களை போல மாற்றுங்கப்பா, என்னை இயேசுவை போல மாற்றுங்க பிதாவே. என் கைகள் அவருடைய கைகளாய் மாறட்டும், என் கண்கள் அவருடைய கண்களாய் மாறட்டும், என் சிந்தை இயேசுவின் சிந்தையாய் மாறட்டும், என் இருதயம், என்னுடைய வாழ்க்கை எல்லாம் இயேசுவை போல நான் மாறட்டும்னு சொல்லி அன்று இரவு தன் பாவத்தை உணர்ந்தவனாய், பாவத்தை அறிக்கையிட்டு கண்ணீர் சிந்தி அவன் இயேசப்பா பிள்ளையா இன்றைக்கு மாறிவிட்டான். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், இந்த ஆலயத்தில் வருகிற ஒவ்வொருவரும் ஒரு குட்டி ஜீசஸ் கிறிஸ்டா மாறணும், ஒரு குட்டி இயேசு கிறிஸ்துவா நீங்க மாறணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், நீங்க இயேசப்பாவை போல மாறணும். பாத்தீங்களா, பிசாசு விடாது பாருங்க. இயேசுவை போல மாறணும்னு சொல்லி பக்கத்துல பேச விடல பாருங்க. பிசாசு தடை பண்ணி வச்சிருக்குது. பக்கத்துல பார்த்து திரும்பி சொல்லுங்க, ஹல்லேலூயா பிரதர், நீங்க இயேசப்பா போல மாறணும், ஏசப்பா போல மாறணும். ஏன் தெரியுமா நம்ம அவரை போல மாறணும்? பக்கத்தில் கேளுங்க, ஏன் தெரியுமா நீங்க ஏசப்பா போல மாறணும்? ஏன் தெரியுமா நீங்க அவரை போல மாறணும்? ஏன்னா அவரு தான் உலகத்தை ஜெயித்தாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சொல்லுங்க. இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் பாவத்தை ஜெயித்தார், ஆண்டவர் சாபத்தை ஜெயித்தார், ஆண்டவர் சோதனைகளை ஜெயித்தார், ஆண்டவர் போராட்டங்களை ஜெயித்தார், ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். ஆகவே ஜெயம் பெற்ற அவரை போல நாம் மாறும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டவனை எவனோ அவனை என் ஆலயத்தில் நான் தூணாக நிறுத்துவேன். சிஸ்டர், பிரதர், நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவை போல மாறுறீங்களோ, எப்ப அந்த ஜெயம் கொண்ட இயேசு உங்களுக்குள்ள வராரோ,
அன்றையில இருந்து தான் உங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஜெயமாய் மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது சிஸ்டர்? இந்த இயேசு உங்களுக்குள்ள வந்தாதான், இந்த இயேசுவோடு நீங்க பிணைக்கப்பட்டாதான், இந்த இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாதான் நீங்க ஜெயத்தோடு இருக்க முடியும். அப்படி நீங்க ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை ஜீவிக்க ஆரம்பிக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் பார்ப்பார், இவன் இயேசுவோடு இருந்து இவன் எல்லாத்தையும் ஜெயித்து கொண்டிருக்கிறதுனால இவனை ஏன் ஆலயத்துல நான் தூணாக நிறுத்துவேன் சொல்லி இந்த ஆலயத்தில் தேவன் உங்களை தூண்களாக ஸ்தாபிப்பார் பாருங்க. அந்த நாள் முதற்கொண்டு உங்களுடைய பெயர் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும், உங்களுடைய கஷ்டங்கள் மாற ஆரம்பிக்கும். அன்றையில இருந்து தான் ஜெயம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. இந்த உலகமே தோல்வியில விழுந்து கிடக்கிற உலகம். இந்த உலகம் முழுவதும் தோல்வியில விழுந்து கிடக்கிற உலகம். இந்த தோல்வியில விழுந்து கிடக்கிற இந்த உலகத்துல நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எழும்பி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிஸ்டர், பரலோகத்தை யார் நிரப்புவார்கள் என்று தெரியுமா? பரலோகத்தை ஜெயம் பெறாதவர்கள் ஒருபோதும் நிரப்ப முடியாது. பரலோகத்தில் யார் நிரப்பப்பட்டிருப்பார்கள்? ஜெயம் கொண்டவர்கள் அங்க இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டவர்களுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொண்டவர்களை நான் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொண்டவர்களை என் வலது பாரிசத்தில் அவர்களை நான் அமர வைப்பேன். ஜெயம் கொண்டவர்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஜெயம் கொண்டவர்கள் என்று ஆண்டவர் ஒவ்வொரு சபையையும் பார்த்து பேசுகிறதை பார்க்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தூண்களாய் நிறுத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் தூண்களாய் நிறுத்துவார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தோல்வியில இருக்கிற நம்ம அந்த தோல்வியில இருந்து மீட்டு எடுத்து அவரே நமக்குள்ள வந்து ஜெயத்தின் நாயகனாக வாழ்ந்து தோல்வியோடு இருக்கிற உன் சூழ்நிலையில நீ ஜெயத்தை காணும்படியாக உன்னை ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்றதான் இயேசு சாமி உன்னுடைய உடம்புக்குள்ள உன் சரீரத்தை ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதை நான் சொல்றேன்? அல்லேலூயா. சரித்திரத்தில் அகஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் இருந்தான். தன்னுடைய வாலிப நாட்களிலே பயங்கரமான பாவத்தில் இருந்த அவன் ஒரு காலகட்டத்தில் பரிசுத்தமாக வாழவே முடியாதுன்ற அவனுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனால் பரிசுத்தமாக வாழ முடியல. அநேக உலக போராட்டங்கள், இச்சையின் போராட்டங்கள். அவன் ஒரு முறை ஒரு தீர்மானம் எடுத்தான். நம்ம மனுஷர்களோடு இருந்தால் தானே நமக்கு இந்த போராட்டம். நம்ம இவங்க மத்தியிலிருந்து விலகி போய் எங்கேயாவது மலையில் தனியாக வாழ்ந்தா இந்த போராட்டம்லாம் நமக்கு வராதுன்னு சொல்லி அவன் துணியெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு ஒரு கூடாரத்தை எடுத்துக்கிட்டு அவன் மலைக்கு மேலே போயிட்டான். மலைக்கு மேலே போய் அந்த இடத்துல டென்ட்டெல்லாம் அடித்து, இனி நான் மனுஷர்களோடு இருக்க மாட்டேன், இனி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 நாட்கள் அந்த மலையில் வாழ்ந்தான். ஆனால் 3ஆவது நாள் திரும்ப அதே அசுத்தமான எண்ணம், அசுத்தமான சிந்தை, அசுத்தமான போராட்டங்கள். 2 நாள் பரிசுத்தமாக இருந்த அவனால் 3ஆவது நாள் பரிசுத்தமாக வாழ முடியாத பாவம் செய்ய தொடங்கினான். அதுக்கு பிறகு அவன் நம்பிக்கையெல்லாம் இழந்து ஒரு மரத்து அடியில் உட்கார்ந்து, ஆண்டவரே இனி என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது, இனி என்னால் தூய்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவன் காதில் ஒரு சத்தம் தொனித்தது. மகனே, எடுத்து வாசி ரோமர் 13:13-14. எடுத்து வாசி ரோமர் 13:13-14. ஹல்லேலூயா. யாராவது எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம்.
களியாட்டமும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். இந்த வசனத்தை படிச்சுட்டு பைபிளை மூடிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று பைபிள் சொல்லுதே, எப்படி நான் அவரை தரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு முட்டி போட்டான், கைகளை உயர்த்தனா, ஆண்டவரே என்னுடைய விரல்கள் உமது விரல்களாய் மாறட்டும், என்னுடைய கண்கள் உங்க கண்களாய் மாறட்டும், என்னுடைய செவிகள் உமது செவிகளாய் மாறட்டும், என்னுடைய சிந்தை உமது சிந்தையாய் மாறட்டும், என்னுடைய நாவு உமது நாவாய் மாறட்டும், என்னுடைய இருதயம் உமது இருதயமாய் மாறட்டும் என்று சொல்லி தன் அவயங்கள் எல்லாவற்றையும் உம்மை போல இயேசுவை போல மாறட்டும் சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட அந்த நாள் முதல் அவனுக்கு விரோதமாய் எழும்பின எல்லா உலக இச்சைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு தெய்வத்தின் பலனை அவன் பெற்றான். அல்லேலூயா. அவனுடைய சிந்தையில வந்த போராட்டங்களை அவன் மேற்கொள்ள ஆரம்பித்தான், ஜெயமெடுக்க ஆரம்பித்தான், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த ஆரம்பித்தான். அவன் யோசித்தான், இனி நான் தனித்து வாழ போவதில்லை, இந்த உலகத்தோடு நான் வாழ்ந்து ஜெயமுள்ள ஒரு ஜீவியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி எல்லா மூட்டையெல்லாம் பிரித்து டென்டெல்லாம் பிரித்து திரும்ப ஜனங்கள் மத்தியில் வந்து வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? பலவீனத்தோடு அல்ல, போராட்டத்தை ஜெயிக்கிறவனாய் வாழ்ந்தான், பலனுள்ளவனாய் வாழ்ந்தான், தேவனால் பயன்படுத்தப்பட ஆரம்பித்தான். ஜனங்கள் அவனை எப்படி அழைச்சாங்க தெரியுங்களா? பரிசுத்த அகஸ்டின் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். தி செயின்ட் அகஸ்டின் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். ஹalleluya. ஜெயம் கொண்டவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்க எப்படி மாறுவீங்க சிஸ்டர்? எப்படி மாறுவீங்க சொல்லுங்க. ஜெயம் கொண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா எப்படி இருப்பீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தோல்வி அடைஞ்சவரா ஜெயம் அடைஞ்சவரா? சொல்லுங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அப்ப அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? தோல்வி அடைந்தவரா ஜெயம் அடைந்தவரா? ஜெயம் அடைந்தவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க எல்லாத்துலயும் நீங்க ஜெயிப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயம் எடுப்பீங்க, உங்க படிப்புல ஜெயம் எடுப்பீங்க, உங்க வேலையில ஜெயம் எடுப்பீங்க, உங்க வீட்டுல ஜெயம் எடுப்பீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பி நிக்கிறாங்கள சத்துரு, அவர்களை எல்லாரையும் ஜெயித்து எழும்புவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் எல்லாரை காட்டிலும் பெரியவர், ஜெயம் பெற்றவர், மரணத்தை ஜெயித்தவர், சாபங்கள் பாவங்களை ஜெயித்தவர், சோர்வுகளை ஜெயித்தவர். ஹalleluya. அவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது உங்க வாழ்க்கையில தோல்வி என்பதை நீங்க பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. ஒருவேளை அப்படி தீமையான காரியம் எழும்பி உங்களை மூடுவதாக இருந்தாலும் அந்த தீமைகளை தேவன் நன்மையாய் மாற்றவர் போதுமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கைகளை அசைத்து அல்லது தலைக்கு மேல கைகளை தட்டி ஒரு பெரிய ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஜெயம் கொள்ளுகிற அவர்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? தேவனுடைய ஆலயத்தில் தூண்களாய் வைக்கிறார். நாம் எதில் ஜெயிக்க வேண்டும்? எதில் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும்? 3 காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க 3 விஷயத்தில் நீங்க ஜெயிக்கணும். என்ன 3 விஷயம்? இந்த உலகத்தையே தோல்விக்குள்ள தள்ளுகிற 3 விஷயம், உலகமே தோல்வியில இருக்கக்கூடிய 3 விஷயம் என்னது? முதல்ல உலகம். சொல்லுங்க, முதல்ல நீங்க எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தை ஜெயிக்கணும் சிஸ்டர். ஆமா, 1 யோவான் 2:15-17 வசனத்தை சொல்ற, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, இப்ப வாசிக்க வேண்டாம். முதல்ல எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். இரண்டாவது எதை ஜெயிக்கணும்? மாமிசத்தை ஜெயிக்கணும். சொல்லுங்க,
ரெண்டாவது 1 யோவான் 2:16 எதை ஜெயிக்கணும்? மாமிசத்தை ஜெயிக்கணும். மூன்றாவது 1 யோவான் 3:8 சொல்லுகிறது பிசாசை ஜெயிக்கணும். சொல்லுங்க, உலகம், மாமிசம், பிசாசு. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, உலகம், மாமிசம், பிசாசு. உலகம், மாமிசம், இந்த மூன்று ஜெயிக்கிறவர்களை தான் ஆண்டவர் ஆலயத்தில் எப்படி வைப்பாரு? ஆமா, இந்த மூன்றுல தோற்கடிக்கப்படுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வசனம் உங்களுக்கு உரியது கிடையாது. இந்த மூன்றையும் ஜெயிக்கிறான் பாருங்க. உலகத்தின் மேல ஜெயம், மாமிசத்தின் மேல ஜெயம், பிசாசின் மேல ஜெயம். அல்லேலூயா. பாஸ்டர், இந்த மூணுத்தை ஜெயிக்க முடியுமா? அந்த மூணுத்தை ஜெயித்த 3 நபர்களை நான் காட்டுறேன். அல்லேலூயா. இந்த மூன்றையும் எப்படி ஜெயிப்பது? நம்ம உலகத்தில் இருக்கிறோம், எப்படி இதெல்லாம் ஜெயிப்பது? மீன் கூட தான் கடல்ல இருக்குது, ஆனால் உப்பா கரைக்குது, அது டேஸ்டா இல்லையா? அல்லேலூயா. நம்மளால முடியும். சொல்லுங்க, முடியும். முடியும்னு சொல்லுங்க, முடியும். இந்த மூன்றையும் ஜெயிக்கிறவனை தான் ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? தூணா நிறுத்துவார். அந்த மனுஷன் தான் சபையில் ஆசீர்வாதமா இருக்கிறார். சபையில் வர எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட மாட்டார். ஜெயம் கொள்ளுகிறவனை ஆசீர்வதிப்பார். உலகத்தின் மேல ஜெயம் எடுக்கிறவன், மாமிசத்தின் மேல ஜெயம் எடுக்கிறவன், பிசாசின் கிரியைகள் மேல ஜெயம் எடுக்கிறவன். ஹல்லேலூயா. பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியேல் 14:14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசம் பாவம் செய்வதாக இருந்தால் இன்று 3 பேர் மாத்திரம்தான் அந்த தேசத்தில் தப்பிப்பார்களாம். ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க அந்த 3 பேர் மேல. ஆண்டவர் சொல்றார், ஒரு தேசம் பாவம் செய்வதாக இருக்கும் போது அந்த தேசத்தை நான் பஞ்சத்தினால் தண்டிப்பேன், பட்டயத்தினால் தண்டிப்பேன், கொள்ளை நோயினால் தண்டிப்பேன், துஷ்ட மிருகங்களை கொண்ட அந்த தேசத்தை நான் நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா. பைபிள்ல எங்கெங்கெல்லாம் பஞ்சம் வருதோ இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. எங்கெங்கெல்லாம் பட்டயத்தால் மறிக்கிறாங்களோ அதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. எங்கெங்கெல்லாம் துஷ்ட மிருகங்கள் கொள்ளுதோ அதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. எங்கெங்கெல்லாம் கொள்ளை நோய் பைபிள்ல வர்றது அதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசம் பாவம் செய்யும் போது அந்த தேசத்தை நான் இப்படிப்பட்ட வாதைகளால் தண்டிப்பேன். ஆனா அந்த எல்லா வாதைகளில் இருந்தும் தண்டனைகளில் இருந்தும் இந்த நோவா, தானியேல், யோபு மாத்திரம் தப்பிப்பாங்க. ஆண்டவர் அவர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார். அல்லேலூயா. அவர்களோ குறிச்சு எழுதுறாரு, இந்த தேசமே தண்டிக்கப்பட்டாலும் உலகமே ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போனாலும் இவங்க 3 பேர் மாத்திரம் இதுல தப்பு வைக்கப்படுவார்கள். சொல்லுங்க, ஹல்லேலூயா. விளங்குதான் நான் சொல்றது உங்களுக்கு? ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர்கள் பேர் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் அவர்கள் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஆண்டவர் நோவாவின் பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறார்? காரணம், நோவா எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? உலகத்தின் மேல ஜெயம் கொண்டவர். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நோவா உலகத்தின் மேல ஜெயம் எடுத்தவர். அல்லேலூயா. ஆண்டவர் பூமியை பார்க்கிறாரு, மனுஷர்களுடைய எண்ணெல்லாம் கெட்டு போயிருந்தது, சிந்தையெல்லாம் கெட்டு போயிருந்தது, இருதயத்தின் நோக்கங்கள் எல்லாம் கெட்டு போயிருந்தது. ஆனா நோவா மாத்திரம் பாருங்க, தேவனுக்கு பயந்து நீதிமானாய் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறார். உலகமே பாவத்தில் மூழ்கி இருக்கிற அந்த நேரத்தில் நோவா மாத்திரம் உலகத்தால் கரைபடாதபடி தன் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்து வாழ்ந்தான். உலகத்தின் மேல ஜெயம் எடுத்தான்.
எத்தனை பேருக்கு புரியுது சிஸ்டர்? சிஸ்டர், பிரதர், நம்ம உலகத்தின் மேலே ஜெயம் எடுக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தலை மேலே கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உலகத்தின் மேலே ஜெயம் எடுக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் உலகத்தின் மேலே ஜெயம் பெற்றபடியால அவன் குடும்பமானது பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட்டது. பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு மரித்து வாழணும். உலகத்துக்கு எப்படி வாழணும்? ஹல்லேலூயா. உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. உலகம் நமக்குள்ள ஒருபோதும் வந்துடக்கூடாது. உலகம் சபைக்குள்ளேயும் வரக்கூடாது, நமக்குள்ளேயும் வரக்கூடாது, நம்ம வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது. அவன் அப்படி இருக்கிறான், அதனால நானும் அப்படி இருப்பேன்னு சொல்லி நீங்க எப்ப மற்றவங்களை பார்த்து இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க மாட்டிக்கிட்டீங்க. சென்னையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் போற பெல்ட்டினுடைய ரேட் எவ்வளவு தெரியுங்களா? 75,000 ரூபாய். ஹல்லேலூயா. பெல்ட்டினுடைய ரேட்டு, அவர் போடுற ஒரு டிஷர்ட்டினுடைய விலை 60,000 ரூபாய். 4-5 கார் வச்சிருக்கிறாரு, அதுல ஒரு காருனுடைய ரேட்டு 2 கோடி ரூபாய். இதான் உலகம். ஆனா பார்க்கறதுக்கு தேவ வார்த்தையெல்லாம் சொல்ற மாதிரி தெரியும், ஆனா அவ்வளவும் உலகம். லக்ஸுரி இஸ் வெரி டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும். தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும். உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. உலக ஆடம்பரங்கள் நமக்குள்ள வந்துடக்கூடாது. கர்த்தரே உங்களை உயர்த்தணும், அதுதான் ஆசீர்வாதம். தேவன் ஐஸ்வர்யத்தை தரணும், அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் மேல ஜெயம் எடுக்கணும். சிஸ்டர், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி வேணாலும் வாழட்டும், ஆனா நீங்க தேவ பிள்ளை. நீங்க தேவ பிள்ளைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். அவன் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுட்டான், ஆனா நீங்க தேவ பிள்ளை. உங்களுடைய உடையானது பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும். உங்க உடையானது தேவ பக்தியை வெளிப்படுத்தணும். அவங்க எப்படியாவது நகை போடட்டும், ஆனா எல்லாம் தகுதியா இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. நீங்க எப்படி நகை அணியணும்? நீங்க தேவ பக்திக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் அணிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்ப நீங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படி இருக்க போறேன், அவங்க அதை செய்யறாங்க, நான் அதை செய்ய போறேன், அவன் கார் வாங்கிட்டான், அதை விட விலை உயர்ந்த காரை வாங்கணும், அவன் வீடு கட்டிட்டான்ல, நான் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போட்டு காட்டுறேன் பாருன்னு சொல்லி நீங்க உலகத்தை பார்த்து எப்போ உங்க வீட்டில் காப்பி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு உலகம் உங்களை ஜெயிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. சில பேருக்கு உலகத்தை குறிச்சதான கவலை, ட்ரெஸ்ஸை குறிச்சதான கவலை, எப்படி இருக்க போறோன்னு குறிச்சதான கவலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை குறித்து கவலைப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பறவைகளை பார், அதுக்கு எங்கேயாவது பேங்க் இருக்குதா? அதுக்கு ஏடிஎம் கார்டு இருக்குதா? அது எங்கேயாவது மணி பர்ஸை வச்சுட்டு சுத்துதா? அதுக்கு வீட்டில் கிச்சன் இருக்குதா? டைனிங் டேபிள் இருக்குதா? தட்டு இருக்குதா? கிளாஸ் இருக்குதா? அதுக்கு ரூஃப் இருக்குதா? ஏசி ரூம் இருக்குதா? சோஃபா இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த பறவைகளுக்கு நான் ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கிறேன்னா அந்த பறவைகளை காட்டிலும் நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள். நான் உங்களை போஷிக்க மாட்டேனா? நான் உங்களை உடுத்துவிக்க மாட்டேனா? நான் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் காத்துரு. தேவன் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் காத்துரு. எங்க சபையில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்னன்னா சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும். அதனால ஆரம்பத்தில் சபையில் ஒண்ணுமே இல்லாத இருந்த நேரத்தில் தாழ்மையா வந்து முன் சேர்ல வந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருந்த அவர் எப்ப உலகத்தனமா வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அன்றையிலிருந்து ஆலயத்துக்கு லேட்டாக வர ஆரம்பித்தார். நான் கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் லேட்டாக வரீங்க, ஒரு நாள் வராமையே போயிடுவீங்க, ஜாக்கிரதை. தேவனுடைய ஆலயத்தில் தேவனை தேவனாக நீங்கள் கனப்படுத்தணும். சொன்னதை கேட்டாரா? கேட்கல. நாளுக்கு நாள் அப்படி பின்மாற்றத்துக்குள்ளே போய் 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 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இறங்கி, அதுக்கப்புறம் அந்த ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாராயம் குடிக்க ஆரம்பித்து இன்றைக்கு எக்கச்சக்கமான பணம் சம்பாதிச்சிட்டாரு. ஆனால் எதை இழந்துட்டாரு? இயேசுவை இழந்துட்டார்.
அவர் ஆலயத்துக்கு வந்து 2.5 வருடத்துக்கு மேல ஆகுது. ஒரு நாள் ஃபோன் செய்தார் இரவு. ஓன அழுதார். ஐயோ, நான் இயேசுவை இழந்துட்டேன், நான் ஆண்டவரை இழந்துட்டேன், நான் ரட்சிப்பை இழந்துட்டேன், நான் உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும், பேரு புகழோடு இருக்கணும், நல்ல கட்சியில சேர்ந்து வளரணும், இதெல்லாம் தான் என் மைண்டில் இருந்ததே தவிர எனக்குள்ள ஆண்டவர் இருக்கணும், நான் ஆண்டவரோடு நடக்கணும், ஆலயத்துக்கு வரணும் என்கிற எண்ணமற்றவராய். இப்போ அவருடைய நிலைமையை பார்த்தா பரிதோமா இருக்குது. பணம் இருக்குது, கார் இருக்குது, வீடு இருக்குது, கை ஃபுல்லாக கழுத்து ஃபுல்லாக நகையை போட்டுட்டு சுத்துறாரு. ஆனால் என்ன இல்லை, ஆண்டவர் இல்லை. சிஸ்டர் பிரதர், நான் சொல்கிறேன், அந்த உலகத்திலேயே சிறந்த செல்வம் அது ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நகை, தங்கம், வைரம், மாணி இதெல்லாவற்றையே காட்டிலும் சிறந்த ஒரு விலை உயர்ந்த ஒருத்தரனா அது ஆண்டவருக்கு இணையா வேற ஒண்ணுமே இந்த பூமியில கிடையாது. சிஸ்டர் பிரதர், ஒருவேளை நீங்க சாகிற வரையிலும் உங்க சூழ்நிலைகள் மாறாமல் கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவரை மாத்திரம் ஒருபோதும் இழந்துடாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் ஒருபோதும் இழந்துடாதீங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை ஒருவேளை ஆசீர்வதிக்காத கூட போகலாம், வாய்ப்புகள் உண்டு. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கா விட்டாலும் பவுலை போல சொல்லுங்க, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, மரணமோ, உயர்வோ, தாழ்வோ, தேவ தூதர்களோ, எந்த வல்லமைகள் ஆனாலும் அவருடைய அன்பை மாத்திரம் விட்டு என்னை ஒன்றும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்புல நீங்க உறுதியா நிலைத்திருப்பீர்களானால், ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் உங்க மேல நான் வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லி நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்களே உலகத்தை ஜெயித்தவர்கள். உலகத்தை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. சில பேருக்கு வீடெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு ஜபாவி போச்சு, நல்ல வேலை கிடைச்ச பிறகு ஜபாவி போச்சு, நல்ல குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்த பிறகு இப்ப ஜெபிக்க நேரம் இல்லை, உபவாச கூட்டத்துக்கு வர நேரம் இல்லை, ஆலயத்துக்கு வர நேரம் இல்லை. உலகம் உன்னை விழுங்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். உலகம் உங்களை ஓவர் கம் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்னும் இல்லாத இருந்த நேரத்தில் உங்ககிட்ட ஜபாவி இருந்தது, ஆனா இப்ப எல்லாம் இருக்குது. ஆனா எதை நீ இழந்து நிற்கிறா? ஆண்டவருடைய அன்பை நீ இழந்து நிற்கிறாய், ஆண்டவருடைய உறவை நீ இழந்து நிற்கிறாய். நான் சொல்றேன், பொண்ணு, பொருள், பணம் இதெல்லாம் வரும் போகும், ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. இதெல்லாம் மாய. நம்ம வீடு, பொண்ணு, பொருள், பணம் இதெல்லாம் மாய. இன்னைக்கு வருகிற பணம் அடுத்த வாரம் உங்க கைகளில் இருக்காத பாருங்க. அதெல்லாம் மாயையான பொருட்கள், மாயையான உலகம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் அவர் உண்மை உள்ளவராய் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. உலகத்தை ஜெயித்த நோவாவை போல, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொண்ட நோவாவை போல, சிஸ்டர் பிரதர், உலக கரை உங்க மேல வந்துடக்கூடாது. ஒரு முறை ஒரு பாஸ்டருடைய பையன் அவர்கிட்ட போய் கேட்டான், என்னப்பா எப்போ பார்த்தாலும் சபை, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்டிங், எப்போ பார்த்தாலும் ஆராதனை, இதையே சொல்லி 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 எங்களை வளர்க்குறீங்களப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாருங்க ஸ்டார் ஹோட்டலில் போகிறானுங்க, அங்கே பப்புக்கு போகிறாங்க, நானும் கூட போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவன் சொன்னான், நான் போகிறேன், ஆனால் அவங்களோடு சேர்ந்து நான் குடிக்க மாட்டேன், அவங்கள மாதிரி நான் வாழ மாட்டேன், சும்மா அந்த இடத்துல போய் உட்கார்ந்து எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணாமா, எனக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணாமா, அவன் நியாயமா பேசினான். இதை புரிந்து கொண்ட அவனுடைய அப்பா, அவன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தயாரா இருக்கிறான், ஒயிட் அண்ட் ஒயிட்ல கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்டார் ஹோட்டல் போக ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறான். இதை கேட்ட அவங்க அப்பா கட 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 கடன்னு பின்னாடி போனாரு. அங்க ஒரு கட்டை ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கட்டையை, எரியிற கட்டையை அப்படி தூக்கிட்டு வந்தாரு. தூக்கிட்டு வந்து அவன் தலைக்கு மேல் அந்த கட்டையை அப்படி நீட்டினார். அவன் ஐயோ நம்ம தலை மேலே வச்சிருவாரோன்னு நினைச்சான். தலைக்கு மேல் அதை அப்படி உயர்த்தி நீட்டினார். அந்த கட்டை எரிய 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 அதனுடைய சாம்பல் எல்லாம் அப்படியே இவனுடைய உடையின் மேலே விழ, இவன் தொடச்சான் பாருங்க, அந்த வெள்ளை நிற ஷர்ட் எல்லாம் அப்படியே கரையா மாறிடுச்சு.
அவன் சொன்னான், டேடி என் ஷர்ட்டெல்லாம் கரையா மாத்திட்டீங்க, என் கோட்டெல்லாம் கரையா மாத்திட்டீங்க. அப்பதான் அவங்க அப்பா சொன்னார், மகனே நீ இந்த நெருப்பை தொடலை, ஆனால் அந்த நெருப்பு பக்கத்தில் நீ நின்ன பாரு, அதுவே உன்னுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்துமானால் நீ போய் நீ இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீ அவங்கள மாதிரி நீ இருக்க மாட்டதா, நீ குடிக்க மாட்டதா, நீ சிகரெட் பிடிக்க மாட்டதா, நீ அசுத்தமான வார்த்தைகளை பேச மாட்டதா. ஆனால் அப்படிப்பட்ட நண்பர்களோடு நீ இருக்கும்போது அந்த உலகத்தின் கரை தானாய் உன் மேல ஒட்டிக்கொள்ளும். உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை அது கரைப்படுத்த ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தோய்த்து வெளுத்தவர்கள். ஒருபோதும் உலகம் உங்களை கரைப்படுத்தக்கூடாது, சினிமா படங்கள் உங்களை கரைப்படுத்தக்கூடாது, சினிமா பாடல்கள் உங்களை கரைப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் கொஞ்ச நேரம் நல்ல பிரெக்மான்ஸ் பாட்டையும் கேட்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு இளையராஜா பாட்டையும் கேட்பீங்க. இதுதான் உலகம், இதுதான் உலகம். ஒரு முறை நான் பிசாசை துரத்தும் போது இந்த பிசாசு என்கிட்ட ஒரே ஒரு டிமாண்ட் வச்சது, நீ என்னை துரத்த நான் போயிடுறேன், ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள். நான் சொன்னேன், என்ன வேண்டுகோள்? ஒரு முறை இளையராஜா பாட்டை மட்டும் போட்டு காட்டு. உண்மை, ஒரு முறை எனக்கு இளையராஜா பாட்டை போட்டு காட்டு, அதை நான் கேட்டுட்டு நான் போயிடுறேன். சிஸ்டர் பிரதர், இந்த சினிமா படங்களுக்குள்ள அவ்வளவு பிசாசுகள் மறைந்திருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சினிமா படம் எடுக்க அவன் காவு கொடுப்பான், மந்திரம் செய்வான். ஒவ்வொரு சினிமா படத்துக்கு பின்பதாகவும் மாந்திரிகம் செய்யப்படுது. மாந்திரிகம் செய்யப்பட்டு பிசாசுகளினுடைய ஒத்தாசையோடு தான் சினிமா படங்கள் தயாரிக்கப்படுது. என்ன பண்ண தெரியுங்களா, இந்த ஆவிங்க அந்த சினிமா படத்தை பார்க்க ஜனங்களை இழுத்துக்கிட்டு வரும். இது எல்லாமே மாந்திரிகத்தினால நடத்த. ஏன் ஒரு படத்துக்கு அவ்வளவு பேர் குவியலா நிற்கிறான் சினிமா தியேட்டருக்கு வெளியே? அந்த சினிமாவுக்கு பின்பதாக கிரியை செய்கிற மந்திர சக்திகள். அந்த படத்தை நீங்க ரசித்து பார்க்கும் போது எந்த ஹீரோவை நீங்க ரசித்து பார்க்கிறீங்களோ அவர்களுக்குள்ள இருக்கிற லேகியோன் ஆவிகளில உங்களுக்குள்ள அந்த பிசாசுகள் வந்துடும். அல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடி உங்களுடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ள வேண்டியது உங்க கடமை. அல்லேலூயா. நேற்று ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான், பாஸ்டர் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நார்த்து சைடில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, நானும் போட்டோமா? நான் கேட்டேன், அங்கே போனால் நீ திரும்ப பரிசுத்தமாக வருவியா? அங்கே உனக்கு ஜெபிக்கிற நண்பர்கள் கூட இருக்கிறாங்களா? அங்கே போனால் இயேசுப்பாவை குறித்து பேசுகிறவங்க கூட இருக்கிறானா? அங்கே போனால் நீ பைபிள் வாசிக்க முடியுமா? அவன் சொன்னான், இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாதுன்னா அங்கே போகாத, அது உன்னை கரைப்படுத்திடும், அது உன் பரிசுத்தத்தை கெடுத்துரும். ஹல்லேலூயா. வேண்டாத நண்பர்கள், வேண்டாத சம்பாஷணைகள், வேண்டாத இடங்கள், வேண்டாத பொருட்கள், இது எல்லாமே உங்களுடைய ஜீவியத்தை கரைப்படுத்திடும். தேவ பிள்ளைகள் உலகத்தால் மேற்கொள்ளாதபடி உலகத்தை நம்ப மேற்கொள்ளணும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார். நாம் இப்படி இருக்கணும், நாமும் உலகத்தை ஜெயிக்கணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. நோவாவை போல தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நோவாவை போல உலகத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபையை கொடுங்க. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எந்த பொருட்களும் நம்ம மயக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எந்த பொருட்களும் நம்ம மயக்கக்கூடாது. சில பேருக்குள்ள 2 லட்சம் ரூபாய் பைக் வாங்கணும், அது உலகம். 2 லட்சம் ரூபாய் பைக்கை வாங்க, உன் பொண்டாட்டியை உட்கார வச்சு கூட்டிட்டு போ முடியுமா? உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து டேங்க்ல உட்கார வை முடியுமா? அந்த டேங்க் தான் மேடு மாதிரி எப்படி இருக்குது, மலை மாதிரி இருக்குது டேங்க். பிரேக் அடிச்சா பின்னாடி இருக்கிற பொண்ணு அப்படி கவர்ந்து வந்து அப்படி மேல இருந்து விழும், அப்படி இருக்குது பைக்கு. எதற்கு உனக்கு 2 லட்சம் ரூபாய் பைக்கு? எதற்கு உனக்கு 1 லட்சம் ரூபாய் போன்னு கேட்கிறேன்? எதற்கு உனக்கு 50,000 ரூபாய் போன்னு கேட்கிறேன்? ஏன் ஒரு 10,000 ரூபாய் ஃபோனில் பேச முடியாதா? 10,000 ரூபாய் ஃபோனில் யூடியூப் பார்க்க முடியாதா? 10,000 ரூபாய் ஃபோனில் மெசேஜ் அனுப்ப முடியாதா? சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் ஆடம்பரமாக பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் பணம் உங்களை விட்டு சீக்கிரத்தில் போயிடும்.
கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு இருக்குது. சும்மா கொடுக்கல கர்த்தர் உங்களுக்கு லட்சங்களை. உங்க பிள்ளைகளுக்கு அதிகமான செல்போனை வாங்கி கெடுத்துடாதீங்க. அதுதான் உலகம். உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு, உலகத்தை ஜெயிக்க கற்றுக்கொடு. வின்சென்ட் செல்வகுமார் ஐயா இருக்கிறாரு, எங்க அவர்கிட்ட ஒரு போனை காமிங்க பார்க்கலாம். போனே இல்லை அவர்கிட்ட. அதனால தான் தேவன் வல்லமையான தீர்க்கதரிசியா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு காரை காட்டுங்க பார்க்கலாம், சிம்பிளான கார், அவ்வளவுதான். அதனால தான் கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகள், உலகத்தை நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் உங்களை கைகளில் ஏந்தி பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆனா எப்போ உலகம் உங்களுக்குள்ள வருதோ, நல்லா கேட்டுக்கங்க, இதெல்லாம் வந்துடும். ஆனா ஆண்டவர் போயிடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். இரண்டாவது தானியேல் எதை ஜெயித்தாரு? எதை ஜெயித்தாரு? மாமிசத்தை ஜெயித்தார். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நோவாவை போல உலகத்தை ஜெயிக்கணும், தானியேலை போல மாமிசத்தை ஜெயிக்கணும். பாருங்க, ஒரு வாலிப பையன் தானியேல் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, யூதா தேசத்திலிருந்து ஒரு 15-16 வயசுல அடிமையாக கொண்டு போகப்படும். ஒரு வாலிப பையனுக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் இருக்கும். வாலிப பையனுக்குள்ள நேற்று ஒரு பையனை கூட வந்தாங்க ஜெபிக்க. காதல கம்பல் குத்தி இருக்கிறான், செயின் போட்டு இருக்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயா அவன் முடியெல்லாம் பாருங்க ஐயா, சொட்டை விழுந்த மாதிரி இருக்குது, எல்லாம் தேய்ச்சி வச்சிருக்கிறான் முடியெல்லாம். கேட்டா இது ஸ்டைலுன்னு சொல்றான். அவனை கேட்டா அவன் வெட்கப்பட்டு அப்படியே சிரிக்கிறான். ஏன்டா அப்படி முடி வெட்டி காதெல்லாம் குத்தி இருக்கிறான்னா அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு வாலிபனுக்குள்ள எவ்வளவு உலகமா வாழணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. அதே போலதான் தானியேல் ஒரு வாலிபனாக கொண்டு போகப்படுகிறான். அல்லேலூயா. கொண்டு போகப்பட்டு ராஜாவின் போஜனம் வருது, சகல விதமான சாப்பிடுற பொருள் எல்லாம் வருது. ஆனா அந்த போஜனத்தினால் தன்னை கரைப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தன் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க அவ்வளவு போஜனத்தையும் நிராகரித்தான். மாமிசத்தை தானியேல் ஜெயித்தார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மாமிசத்தின் மேல நீங்க ஜெயம் கொள்ளணும். மாமிச இச்சைகள் மேல ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா. பிசாசு ரொம்ப தந்திரச்சாலி. உங்களை உலகத்தை ஜெயிக்க, உங்களை ஜெயம் எடுக்க பார்ப்பான். நீங்கள் உலகத்தை ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்தது உங்கள் மாமிசத்தை ஜெயம் எடுக்க முடியாதபடி பிசாசு போராடு. ஹல்லேலூயா. மாமிசத்தில் சில இச்சை உணர்வுகளை பிசாசு தூண்டும். கட்டுக்கடங்காத சில இச்சை உணர்வுகளை கொடுப்பான். நான் சொல்லட்டுமா, எந்த மனுஷன் தன்னுடைய சரீரத்தின் இச்சையை கட்டுப்படுத்த முடியாதவனா இருக்கிறானோ அவன் கட்டுப்பாடற்ற மனிதனாகவே தான் இருப்பான். முதல்ல உங்க சொந்த சரீரத்தில் இருக்கிற இச்சையை நீங்க கட்டுப்படுத்த கத்துக்கணும். இச்சை உங்க சரீரத்தை மேற்கொள்ளுமானால், பாவம் செய்ய உங்களுடைய இச்சை உணர்வுகள் உங்களையே கண்ட்ரோல் பண்ணி ஓவர்டேக் பண்ணி உங்களை இழுத்துட்டு போதுன்னா there is something wrong. மாமிசம் தோல்வியில விழுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. மாமிசத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை அடக்கணும். உபவாசம் இருக்கும்போது பசி வருது பாருங்க, அடக்கணும். மாமிசத்தை கீழ்படுத்தணும். இது ஏன்னா இது ஆண்டவருடைய ஆலயம். ஆண்டவருடைய ஆலயத்தை ஆண்டவருடைய ஆலயமா நம்ம பார்க்கணும். இந்த மாமிசத்தை நீங்க சாத்தா மேற்கொள்ள விட்டுட்டீங்க, இச்சைகள் மேற்கொள்ள விட்டுட்டீங்க, ஆண்டவர் ஒருபோதும் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. சிஸ்டர், நம்ம உடம்பு இருக்குதுல்ல, இது அபிஷேக பாத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க உடம்பு ஆண்டவருடைய அபிஷேக பாத்திரம். இந்த அபிஷேக பாத்திரத்தில் நீங்க உங்க அபிஷேகத்தை ஜாக்கிரதையா பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா பிசாசினுடைய நோக்கம் எல்லாம் உங்க சரீரத்தை கரைப்படுத்தி உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை வெளியே எடுக்க பார்ப்பான். அதனால தான் மாமிச போராட்டங்களை பிசாசு கொண்டு வரும். தூக்கத்தை அதிகமாக பிசாசு கொடுக்கும். அதிகமாக சாப்பாட்டு பசி உணர்வு அதிகமாக தூண்டுவான். எப்போ பார்த்தாலும் பாருங்க, சில பேர் வாய் அரைச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க, மிக்சி மாதிரி, கிரைண்டர் மாதிரி.
கர 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 மிர்ச்சரை போடு, கர 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 முறுக்க போடு, கர 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 அதிர்சத்தை போடு, கர 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 சோமசை போடு, கர கர கர. ஹல்லேலூயா. திரும்ப மாலை நேரத்தில் முட்டை பஜ்ஜியை போடு, முட்டை போண்டாவை போடு, இதை போடு, அதை போடு, கர 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 கரன்னு அரைச்சிட்டு நைட்டு தூங்கும் போது ஒரு 5 சப்பாத்தி சிக்கனை போடு, கர கர கரன்னு. இப்படி அரைச்சா நீங்க ஜெபிக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, இப்படி உங்க வாய் கிரைண்டரா இருந்தா எம்மா அந்த வாயில எங்க இந்த அந்நிய பாஷை பேச போகுது? அல்லேலூயா. சரீரத்தை கட்டுப்படுத்தணும் சிஸ்டர். உணவின் மேல கட்டுப்பாடு இருக்கணும், கண்கள் மேல கட்டுப்பாடு இருக்கணும். உணவு சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுடைய ஆவி சரீரத்துக்கு கமெண்ட் பண்ணா சரீரத்துக்கு கீழ்ப்படியணும். அதுதான் சரீரத்தை கீழ்ப்படுத்துவது. சரீரத்தின் மேல ஜெயம் எடுக்கணும் சிஸ்டர். அல்லேலூயா. பிசாசு பாருங்க இதை விடாது. இதனால தான் உலகமே சரீர இச்சைகளுக்கு விழுந்து இருக்குது, மாமிசத்தில் விழுந்து இருக்குது, மாமிசத்தில் ஜெயம் கொள்ளாதபடி விழுந்து போய் இருக்கிறது. அதனால தான் பிசாசு பாருங்க நிறைய தேவ பிள்ளைகளை தவறான உறவுல இணைக்கிறான், தவறான உறவுல தள்ள பார்ப்பான். சில அனாயிண்டட் பீப்புளை அசுத்தமான இச்சையில தள்ள பார்ப்பான். தமிழ்நாட்டில் பல வருடங்களுக்கு முன்பதாக தமிழ் டேவிட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், வல்லமையாய் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்த தேவ மனிதர், அமெரிக்கா போனார் ஊழியம் செய்ய. அங்கே ஒரு வெள்ளைக்காரி வலையில் மாட்டினார், பாவத்தில் விழுந்தார். திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர அவரால் முடியலை, ஊழியம் செய்ய முடியல. இலங்கையில் ஒரு எஸ்டேட்டில் கதவை சாத்திக்கிட்டு பல மாதங்கள் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அப்படியே தலைகுனிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆவியானவர் பேசினார், மகனே நீ திரும்ப உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா உன் பாவ கரைகளை நான் அகற்றி நான் உன்னை பரிசுத்தம் பண்ண போகிறேன். 40 நாட்கள் அவர் தண்ணீரை மாத்திரம் குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் இருந்தார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து திரும்ப அவரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது சிஸ்டர்? பிசாசு பாருங்க மாமிசத்தில் நம்ம தள்ள பார்ப்பான். மலேசியாவில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், பால் டேவிட், டேவிட் பால் என்ற அவர் பெயர். பயங்கரமான டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அவர் போய் நின்னார்னா 100-200 பேய்கள் அலற ஆரம்பிக்குமா. அவர் வரும்போதே, கார் வரும்போதே பேய்கள் சொல்லமா, ஐயோ டேவிட் பால் இஸ் நியர், கிட்ட வந்துட்டாருன்னு சொல்லி பிசாசுகள் அலற ஆரம்பிக்குமா. அவ்வளவு ட்ரெமெண்டஸ் அனாயிண்டிங். தேசங்கள் அசைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மலேசியாவில், சிங்கப்பூரில் அவர் ஊழியம் செய்துட்டு அவருடைய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்க உள்ளே போகும்போது அவர் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு தேவ தூதன் அழகாக வந்து அவருக்கு முன்பதாக நின்றானா. அழகான உருவத்தை உடைய ஒரு தேவ தூதன், அப்படியே ஒரு உடம்பெல்லாம் பிரகாசமா இருந்ததா. இந்த தேவ தூதன் சொன்னாரா, டேவிட் பால், ஐ ஹவ் கம் டு பிளஸ் யூ. உன்னை நான் ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். உனக்கு நான் தர இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உனக்கு விலை உயர்ந்த ஒரு காரை நான் பரிசா தரப்போறேன். எதை தரப்போறேன்? விலை உயர்ந்த ஒரு காரை, பென்ஸ் காரை நான் உனக்கு பரிசா தரப்போறேன். அல்லேலூயா. இரண்டாவது, உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல நான் எவ்வளவு லட்சங்கள் கோடிகளை நிரப்ப முடியுமோ அவ்வளவு லட்சங்கள் கோடிகளை நான் உனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல தரப்போறேன். மூன்றாவது, உன் மனைவியை நான் கொல்ல போகிறேன், அதுக்கு பதிலாக உனக்கு அழகான ஒரு பெண்ணை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். இதை சொல்லும் போது அவருக்குள்ள ஒரு டவுட் வருது. பார்க்கறதுக்கு தெய்வ தூதன் மாதிரி இருக்குது, ஆனால் இவர் கொடுக்கிற ஆஃபர்ஸ் எதுவுமே பைபிளோடு ஒத்து போல. அல்லேலூயா. இந்த தேவ தூதன் கொடுக்கிற இந்த ஆஃபர் எதுவுமே பைபிளோடு ஒத்து போல. ஒரு யோசனை வந்தது அவருக்குள்ள. ஆனால் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி அந்த தூதன் சொல்றான், இதெல்லாம் நான் உனக்கு தரேன், ஆனால் நீ செய்கிற அந்த விடுதலை ஊழியத்தை மாத்திரம் விட்டுடு. அப்போதான் ஆவியானவர் சொன்னாரு, அது ஒளியின் தூதன் வேஷத்தில் வந்திருக்கிற சாத்தான், அதை கடிந்து கொள். உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே, நான் அவனை சபிக்கிறேன், அறையை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே தேவ தூதன் போல் அவ்வளவு நேரம் பிரகாசித்து கொண்டு நின்ற அந்த தூதன் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த வெளிச்சம் போய் முகமெல்லாம் ஒரு நரியின் முகத்தை போல மாறி அந்த பிசாசு அந்த ஓட்டலுடைய ஜன்னலை ஒடித்து கொண்டு வெளியே குதிச்சது.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சிஸ்டர், நீங்க கர்த்தருக்காக எழும்ப ஆரம்பிக்கும் போது பிசாசு உங்களை மாமிசத்தில் தள்ள எவ்வளவு முயற்சிகளை எடுக்க முடியுமோ தன்னால் முடிந்த அவ்வளவு முயற்சிகளையும் எடுப்பான். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. தேவ பிள்ளைகள் அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மாமிசத்தில் விழுந்துடக்கூடாது, பொருளாசையில் விழுந்துடக்கூடாது, இச்சையில் விழுந்துடக்கூடாது. உங்கள் மாமிசம் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உள்ள இருக்குது. அப்படி கிருபையின் பாத்திரம், நீங்க சகல இச்சைகளையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தானியேல் மாமிசத்தின் மேல ஜெயம் கொண்டார், நோவா உலகத்தின் மேல ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. யோபு, கடைசியா யோபு யார் மேல ஜெயம் கொண்டாரு தெரியுங்களா? சாத்தான் மேல ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாத்தான் மேல ஜெயம் கொள்ளணும், பிசாசின் மேல ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, யோபுவுக்கே தெரியாது யோபுவை தாக்கி கொண்டிருக்கிறது பிசாசுன்னு சொல்லி. சில நேரங்கள் நமது வாழ்க்கையில நம்ம நினைக்கிற தற்செயலா அதெல்லாம் நடக்குது இல்லை, அது ஒவ்வொன்றுக்கு பின்பதாகவும் பிசாசின் கிரியைகள் இருக்கும். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர், எங்களுடைய வீட்டில் மிக்சி, ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாம் ஒரே நாள்லேயே பழுதானது, ஒரே நாள்லேயே இதெல்லாம் கெட்டு போனது. ஜெபத்துக்கு வந்தாங்க, அந்த அம்மா மேலே கைகளை வைத்து ஜெபிக்கும் போது உள்ளே இருந்த ஒரு பிசாசு சொல்லுது, இவ வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நான் எப்படி அழிச்சேன் பத்தியா. நம்ம நினைக்கிற தற்செயலாக நடந்தது, அந்த ஆக்சிடென்ட் தற்செயலாக நடந்தது இல்லை இல்லை, அது ஒவ்வொன்றுக்கு பின்பதாகவும் சில அசுத்த ஆவிகள், பிசாசின் வல்லமைகள் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. நான் ஒரு முறை ஒரு இடத்துக்கு விடுதலைக்கு போனேன். விடுதலைக்கு போனால் அது பயங்கரமான பிசாசாக இருக்குது. சில பிசாசுகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் இயேசுவின் நாமத்தெல்லாம் சொன்னால் போகாது. நான் என்ன பண்ணேன், அந்த பிசாசை கடிந்து 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 ஜெபம் பண்ணால் என்னை அடிக்க தாக்க வருது. அது அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தது. நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக் போல் நான் வரேன். நான் ஒரு 2 நாள் கழித்து ஒரு பரணையிலிருந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் எடுக்க ஏறி நின்னம் பாருங்க. திரும்பி இறங்கும் போது எப்படி தான் விழுந்தேன்னு தெரியல, அப்படியே ஒரு மல்லாக்கா விழுந்தேன், தொம்முன்னு வந்து விழுந்தேன். நான் நினைச்சேன், அன்றைக்கு ஈவினிங் நான் சென்னையில் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணணும். விழுந்த என்னால் எழுந்திருக்க முடியலை. தொமாருன்னு ஒரு சத்தம். என் மனைவிலாம் பயந்துட்டேன். நான் நினச்சேன் ஏதோ ஒன்று உடஞ்சிடுச்சு, இடுப்புலையோ கால்லையோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக ஃப்ராக்சர். ஏன்னா விழுந்த அதிர்வு அப்படி இருந்தது. என்னால் ஒரு 20 நிமிஷத்துக்கு எழுந்துக்க முடியல. நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், என்னை டச் பண்ணாத, என்னை விட்டுரு, தொடாத, நானே எழுந்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்து என்னுடைய காலெல்லாம் அப்படி மசாஜ் பண்ணி, இடுப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி அசைச்சு கிசைச்சு அப்படி எழுந்து நின்று காலெல்லாம் உதறி, அது ஒரு 3-4 நாட்கள் என்னால் நடக்க முடியாத ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த மாலை கூட்டத்தெல்லாம் நல்லா முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ஒரு வாரத்தில் அது சரியாக போயிடுச்சு. நான் மறுவாரம் அந்த பிசாசு துரத்தை போகிறேன். அந்த பிசாசு சொல்லுது, போன வாரமும் வீட்டில் உன்னை தூக்கி விட்டேன் பத்தியா. அடேங்கப்பா, அப்போ தான் தெரிஞ்சது பிசாசுகள் இந்த வேலைலாம் செய்யும். விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? பிசாசு எப்படிலாம் கிரியை செய்து பாருங்க. ஏன் இதை சொல்றேன்னா, பிசாசு எப்படி தாக்குறான் பாருங்க. நீங்க கால் ஸ்லிப்பாகி கீழே விழுகிறது, வழுக்கி விழுகிறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, உங்க பொருட்கள் திருடு போகப்படுகிறது, செல்போனை நீங்க மிஸ் பண்றது, பணத்தை இழக்கிறது, இது எல்லாத்துக்கும் பின்பதாக பிசாசுகளின் கிரியை உண்டு. ஆனா நமக்கு அது தெரியறதில்லை. ஹல்லேலூயா. நமக்கு அது தெரிகிறதில்லை. பிசாசின் மேல நம்ம ஜெயம் கொள்ளணும் சிஸ்டர். ஆண்டவர் அதனால தான் நம்ம பிசாசின் மேல ஜெயம் கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரம்,
பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரம். பிசாசு வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பொருளை கூட தொடக்கூடாது. பிசாசு வாழ்க்கையில ஒரு சேதத்தை கூட ஏற்படுத்தாதபடி சாத்தானை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவை பிசாசு தாக்கணும். சில நேரங்கள் பிசாசு நம்ம தாக்கும். ஹல்லேலூயா. பிசாசு நம்ம சோதிக்கும். சில நேரங்கள் ஆண்டவரே அதுக்கு சில அனுமதியெல்லாம் கொடுத்து விடுவார். ஆனா பிசாசு நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் அதிகாரம் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் சில நேரங்கள் பிசாசு நம்மை சோதிக்க தாக்க அதெல்லாம் வந்தாலும் முடிவில் நீங்க ஜெயித்து எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். அந்த தோல்வியிலேயே விழுந்து கிடக்க கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பாருங்க, யோபு ஆரம்ப கட்டத்தில் பிசாசு அவன் பிள்ளைகளை தொட்டான், அவனுடைய வீட்டை தொட்டான், அவனுடைய உடைமைகளை தொட்டான், பிசினஸை தொட்டான், பணத்தை தொட்டான், யோபுவினுடைய சரீரத்தை தொட்டான். ஆனா கடைசில பைபிள் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்ற ஆண்டவர் யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் தந்தார். பிசாசின் போராட்டம் வருதா? பயப்படாதீங்க. அந்த போராட்டத்தின் மத்தியில நீங்க விசுவாசத்துல உறுதியா நிற்கும் போது, பரிசுத்தத்துல உறுதியா நிற்கும் போது, நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் 2 மடங்கு உங்களுக்கு கூட்டி தர ஆண்டவர் வல்லமை நிறைந்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த 3ஐயும் நான் ஜெயித்தாதான். சொல்லுங்க, இந்த 3 விஷயத்திலையும், இது 3 விஷயமும் தினமும் நம்ம கிட்ட போராடும். இந்த 3 விஷயமும் தினமும் போராடும். உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 நீங்க எப்ப ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் இரத்தத்தால் அன்றாடம் உங்க வாழ்க்கை கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியில நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க ஜெயம் பெறுகிறவர்களா மாற தொடங்கும் போது ஆண்டவர் பாப்பார், என் பிள்ளை ஜெயிக்கிறவனா மாறிக்கிட்டு இருக்கிறான். இப்ப என் பிள்ளையை என்னுடைய ஆலயத்தில் நான் தூணா நிறுத்தி அவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெருக பண்ண போறேன், அவனுடைய பலத்தை நான் பெருக பண்ண போறேன்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் ஆலயத்தில் நம்மை தூண்களாய் நாட்டுவார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? எழுந்து நின்று. ஹல்லேலூயா. ஷகலேப்ரா ஹந்தலகரா சியாந்தரகடலபரா. கண்களை மூடி எல்லார் மேலே எப்பொழுது கர்த்தருடைய கரம் தொட, ஒருவேளை இந்த 3 காரியத்தில் நீங்கள் விழுந்து கிடப்பீர்களானால் ஆண்டவருடைய வல்லமை இந்த காலை வேளையில் உங்களை ஜெயம் பெறுகிறவர்களாய், ஜெயம் அடைகிறவர்களாய் உங்களை எழுப்பி நிறுத்தது போதுமானதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு பிசாசை ஜெயித்தார், இயேசு உலகத்தை ஜெயித்தார், இயேசு மாமிசத்தை ஜெயித்தார். நீயும் ஜெயம் எடுப்பாய், நீங்களும் ஜெயித்து எழும்புவீங்க. நல்ல வாய்களை திறந்த கைகளை பரத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் நான் தூணாய் நிறுத்தப்பட என்னை ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து என்னை ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துங்கப்பா. வாய்களை திறந்து எல்லாரும் இப்ப ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிடம் ஜெபிப்போம். என்னை ஜெயம் கொள்ளுகிற ஒருவனாய், ஜெயம் பெறுகிற ஒருவனாய், உலகத்தால் கரைபடாதபடி என்னை காத்துக்கொள்ள, பிசாசால் ஆண்டவரை தாக்கப்படாதபடி ஜெயம் பெற, என்னை மேற்கொள்ளாதபடி பிசாசை ஜெயிக்க, என் சொந்த சரீரம் எனக்கு கீழ்ப்படிய கூடாதபடி இருக்கிற எல்லா உணர்வுகள், இச்சைகளை நான் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இப்பொழுது அநேகர் மேல இறங்க ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வல்லமை இப்ப அநேகரை தொட ஆரம்பிக்கும், தொட ஆரம்பிக்கும், தொட ஆரம்பிக்கும். உன் சூழ்நிலை இருக்கிற வண்ணமாகவே இருக்க போறதில்ல சிஸ்டர், பிரதர். நீங்க இருக்கிற வண்ணமா இருக்க போறதில்ல. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டு நீங்க இந்த ஆலயத்தில் ஜெயத்தின் தூணாய் நாட்டப்படுவீர்கள். யாகீனாக, போவாஸாக நீங்கள் நாட்டப்படுவீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும், உங்களுடைய செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும். உங்க கடனை விட்டு நீங்க வெளியே வந்து கடன் கொடுக்கிறவர்களா மாற ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார், ஆவியானவர் தொடுகிறார். ஆவியானுடைய வல்லமை மேலே இறங்குகிறது. நீ இதுவரைக்கும் ஒரு வேளை தோல்வியோடு இருப்பீர்களானால் ஆண்டவருடைய ஜெயத்தின் அபிஷேகம் இந்த காலை வேளையில உங்க மேல இறங்குவதாக. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தோல்விகள் முறிக்கப்படுகிறது,
தோல்விகள் முறிக்கப்படுகிறது, தோல்விகள் முறிக்கப்படுகிறது, தோல்விகள் முறிக்கப்படுகிறது, தோல்விகள் முறிக்கப்படுகிறது. நீ உலகத்தை ஜெயிப்பாய், நீ உலகத்தை ஜெயிப்பாய். உன் பிள்ளைகள் திரும்ப வருவாங்க. கர்த்தரை விட்டு உலகத்தில் விழுந்து கிடக்கிற உன் பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். லபா ஷபா லீப ராகா தரா கத ராகா டல்லா லப ராகா தீரா கட. நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில எல்லாரும் ஜெபிப்போம், அந்நிய பாஷையில ஜெபிப்போம், ஜெபிப்போம், ஜெபிப்போம். அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. கைகளை தட்டி அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ அபிஷேகம் அநேகர் மேல இறங்குகிறது, 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 இறங்குகிறது. கட்டுகள் உடைகிறது. இந்த காலை வேளையில உலகத்தின் கட்டு, இச்சையின் கட்டு, பிசாசின் கட்டு உடையுது, உடையுது. நீ அபிஷேக பாத்திரம், உன் உடம்பு அவருடைய ஆலயம். நீ தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளை. உன்னை உலகம் மேற்கொள்ள அவர் விட மாட்டாரு. உலகம் உன்னை தூக்கி செல்ல அவர் இடம் கொடுக்க மாட்டாரு. நல்லா நல்லா ஜெபிங்க. நல்ல 2 நிமிஷம் நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. உன் வீட்டை விட்டு அந்த உலகத்தின் ஆவி வெளியேறட்டும். உன் வீட்டை விட்டு அந்த உலகத்தின் கிரியைகள் வெளியேறட்டும். உன் வீடு தேவ கூடாரமாய் மாறட்டும். உன் வீடு ஒரு ஆசரிப்பு கூடாரமாய் மாறட்டும். உன் வீடு மகா பரிசுத்த ஸ்தலமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால். லபா ராபா ஷபா லபா துரா பல்லா கத ரக டல்லா வரா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டின் மேல இயேசுவின் ரத்தத்தை நான் நெருப்பா தெளிக்கிறேன். என் வீடு மகிமை நிறைந்ததாய், என் பிள்ளைகள் மகிமை நிறைந்த பிள்ளைகளாய். ஆண்டவரே, என் சரீரத்தின் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா பாவ கரைகள், இச்சையின் கரைகள், வேசித்தன கரைகள், விபச்சார கரைகள் என் சரீரத்தை விட்டு முறியடிக்கப்பட்டு என்னுடைய சரீரம் உமது மகிமையை வெளிப்படுத்துகிறதாய். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. கர்த்தர் அநேகரை தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது, வல்லமை பாய்கிறது. உன் வீட்டுக்குள்ள இங்க நீங்க ஜெபிக்கும் போது உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தொடுகிறார். இன்றைக்கு ஆலயத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன எல்லாரையும் கர்த்தர் தொடுகிறார். கர்த்தர் அவர்கள் எல்லாரும் இந்த ஆலயத்தை தூண்களாய் நிறுத்துவார். நீ ஜெயம் பெற்ற ஒருவனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக, கீழாக்காமல் மேலாக ஒருவனாய் உன்னை மாற்றுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறக்கிறார். லபா ஷேலம்ரா லீப்ரா கடலா. நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். இனி உங்கள் வாழ்க்கை இருக்கிற வண்ணமா இருக்க முடியாது. நீங்க செழிப்போடு இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நல்ல கைகளை தலைக்கு மேலாய் தட்டி